இந்த திருமணத்தை வந்து நடத்துறதுல வந்து தடை சொல்லாமல் ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் விவேக் ஜெயராமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையான அன்பு இருந்தது, உண்மையான பாசம் இருந்தது. வருவார், போவார், பேசுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், அந்த விவேக் ஜெயராமன் பெண்ணெடுத்த வீட்டினுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குங்கிற காரணத்தினாலேயே ரொம்பவும் கிட்ட வச்சுக்காமல் இருந்தாங்க ஜெயலலிதா. ஆனால் இப்பவும் சொல்லுவாங்க, ஜெயலலிதாவுடைய மனசுக்குள்ள நீங்காத இடம் பெற்று இருந்தவர் விவேக் ஜெயராமன் தான். அவர் மேலே 1000 பிரச்சனைகள் நல்லது கெட்டது என்ன வந்தாலும் ஜெயலலிதா கேட்டுக்கிட்டதே கிடையாது. அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு வளர்ப்பு மகனை தத்தெடுத்து தான் ஊர் முழுக்க கெட்ட பேர் வந்தது. அதே மாதிரி தப்பை இன்னொரு முறை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஜெயலலிதா கவனமாக இருந்தாங்க. எனக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அதிர்ச்சியாக கூட இருந்தது. ஜெயலலிதானுடைய கடவுள் பக்தி பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். கூடவே கொஞ்சம் வேகமான கடவுள்கள் பிரத்யங்கரா தேவி, வக்கரகாளியம்மன் இதையெல்லாமும் அவங்க கும்பிடுவாங்க, அதுவும் தெரியும். எதிரிகளை வந்து தடுக்கணும், அவங்களால கெடுதல் வராமல் பார்த்துக்கணுன்றதுக்காக சண்டி ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டத்தையே வச்சுருந்தாங்க. அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்க, நான் போய் அம்மா கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும், உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி லட்சங்களை சம்பாதித்த பலரை வந்து எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஜோசியக்கார படையே இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, பில்லி சூனியம் ஏவல், இது மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்து உண்டானதுன்னு சொல்கிறத உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லணும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலத்தில் தூங்கி எழுந்த உடனே அவங்க என்னுடைய ரூமை வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணுங்க, ஒரு துளி ஒரு பிட்டு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரே ஒரு தலைமுடி கீழே விழுந்திருந்தா கூட, தலைவாரிக்கும் போது ஏதோ இருந்துச்சுன்னா கூட கேர்ஃபுல்லாக அந்த முடியை எடுத்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அது கரெக்டாக டிஸ்போஸ் ஆகுதாங்கிறத பார்ப்பாங்களாம். அது காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்களான்னா, ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட அது யாருங்கிறது நான் சொல்கிறதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு சின்ன தலைமுடி கிடைச்சா கூட இந்த முடியை வச்சு எனக்கு ஏவல் பண்ணிவிடுவாங்க, என்னை வந்து வாழ்க்கையே அழிச்சிருவாங்க, அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்களாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு நடுவில் தான் சசிகலா ஜெயலலிதாவோட வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்னொரு விஷயம், ஒரு முறை ஜெயலலிதாவுக்கு திடீர்னு காலை நேரங்களில் வந்து தலை சுற்றல், லேசான வாந்தி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா, நம்ம ராத்திரி கடைசியாக என்ன சாப்பிட்டு படுக்கிறோம், என்ன பண்ணிட்டு படுக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. மிக கான்ஃபிடென்ட்டான சில டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது, இல்லை நீங்கள் என்னன்றது நல்லா யோசிங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு டம்ளரில் பாலோ ஏதோ குடிப்பாங்க போல இருக்கு ராத்திரில, ஒரு சின்ன மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு. ஸோ அந்த ராத்திர தான் குடிக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒன்று கலக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பயமும் சந்தேகமும் ஜெயலலிதாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஒரு தடய அறிவியல் துறையில் வந்து ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர், அவரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா. யாருக்குமே தெரியாமல் வாங்க போயஸ் கார்டனுக்கு, வேறு ஏதாவது பேசுகிற மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இவர் போன பிறகு அவங்க ராத்திரி குடிச்சிட்டு வச்சுருந்த அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை வந்து அவர்கிட்ட கொடுத்து அதில் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் எடுத்து, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் யாரோட ஒத்து போகுது, யாரோட இருக்குன்றதெல்லாம் எலிமினேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ டவுன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசியில் அந்த கிளாஸில் இருந்தது 2 பேருடைய கைரேகை தான் வச்சுங்க. ஒன்று வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய கைரேகை, இன்னொன்று சசிகலாவுடைய கைரேகை. எப்போவுமே அவங்க தான் எல்லாமே கொடுப்பாங்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வந்து அதனால் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்சு போச்சு. அந்த கதை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவினுடைய பல்வேறு விதமான சந்தேகங்களையும் தாக்கு பிடிச்சி தான் சசிகலா உள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் மன்னார்குடி குடும்பத்துக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதனால் அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஜெயலலிதாவிடம் வந்து சேர்ந்த பிறகு, ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு உயிர் தோழிகளாக மாறிய பிறகு, அவங்க தன்னுடைய கணவரை பார்க்கக்கூடாது என்று ஜெயலலிதாவால் தடை விதிக்கப்பட்ட பிறகு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க நடராஜனை பார்க்கக்கூடாதுங்கிறதுல. ரொம்ப வேண்டியவங்கிட்ட அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லை, எனக்கு இன்னொரு மன வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போன மாதிரி தான், ரொம்ப அவசியமான லீகல் காரணங்களுக்காகவும் ஒட்டுமொத்த குடும்பங்கள் நடக்கிற விசேஷங்களுக்காக வேணால் நான் கணவர் இருக்கும்போது நான் போவேன் பார்ப்பனே தவிர, அம்மாவுக்கு பிடிக்கலன்னும் போது நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று, தனக்கு ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்றது சசிகலா முடிவு பண்ணியிருந்தாங்க. அக்காவுக்கு குழந்தை பிறக்கல, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கு வாரிசு இல்லைன்னும் போது எனக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து சில பேர்கிட்ட சொன்னதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் சசிகலா மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயங்களை உங்களுக்கு மாற்றணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இது உண்மை. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எம் நடராஜன் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ரொம்ப சாமர்த்தியமான அரசியல்வாதி, ஒரு அற்புதமான தமிழறிஞர். இதெல்லாம் தாண்டி அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் தன் மனைவியை வந்து உண்மையாக நேசித்தார் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தஞ்சாவூரில் விழாரில் அவர் ஒரு வசந்த மாளிகையை கட்டி வச்சுருந்தார். என்றைக்காவது ஒரு நாள் தன்னுடைய மனைவி இங்கே வருவாங்க, தன்னோட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தார்.
அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்துக்கு கூட சசிகலாவை வந்து தகவல் அனுப்பி எப்படியாவது கூப்பிடணும்னு பார்த்தாரு, வரவேற்கணும்னு நினச்சாரு. ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதே, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சசிகலா அங்கே போகவே இல்லை. ஆனால் எம். நடராஜனுடைய மறைவுக்கு பிறகு மனைவி என்ற முறையில் முதல் முறையாக அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த விழார் வீட்டுக்குள்ளே சசிகலா நுழைஞ்ச போது அப்போ கூட அவங்களுக்கு கண் கலங்கலை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி நடராஜன் உடலை பார்த்து விட்டு அந்த வீட்டினுடைய அந்த பங்களாவினுடைய மூலைக்கு மூலை மூலைக்கு மூலை தன்னுடைய கணவர் தன்னுடைய புகைப்படங்களை, அதாவது சசிகலாவுடைய புகைப்படங்களை பெருசு பெருசாக விதவிதமாக ரசித்து மாட்டி வச்சிருந்த காட்சி இருக்குல்ல, அதை பார்த்தப்போ கதறி வெடித்து துடித்து அழுதுட்டாங்க. ஜெயலலிதா விரும்பவில்லை என்கின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கணவரை எப்படி பிரிந்திருந்தாரோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலையும் வந்து சசிகலா வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்திருக்காங்க. அது என்னன்னா, ஜெயலலிதா இறந்து ஒரு 1.5 வருஷம் கழித்து அவங்க வீட்டு குடும்ப விசேஷம் ஒன்று, சசிகலா குடும்ப விசேஷம் ஒன்று, அங்கே போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ சசிகலா சொன்னாங்களாம், எனக்காக எதுவும் சமைக்காதீங்க, நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. ஏங்க அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, பொதுவாகவே அக்காவுக்கு, அதாவது ஜெயலலிதாவுக்கு நான்வெஜ் பிடிக்காது, நான் வந்து அப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அக்கா இறந்த பிறகு அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு இப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை என்பதற்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை அந்த இடத்துல வந்து சசிகலா நுழைக்க நினைத்திருந்தால் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு நடந்த பல நாடகங்கள் நடந்திருக்காது. அம்மா சொல்லிட்டாங்க ஓபிஎஸ்ஸை முதல்வராக்கு, அம்மா சொல்லிட்டாங்க எடப்பாடி பொதுச் செயலாளராக்கு அப்படின்னு அப்போலோவில் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக நின்னதுனால தான் இத்தனை அரசியல் நாடகங்களும் அதுக்கப்புறம் அரங்கேறுச்சு. அல்லது அது சூட்டோட சூடாக இருக்கும்போது இரும்பு அடித்து விளையாண்டுற மாதிரி எது சசிகலா சொன்னாலும் கேட்டுக்கூடிய சூழ்நிலையில் பதவி தப்பிச்சா போதும், பணம் தப்பிச்சா போதும்னு இன்றைக்கி அதிமுககாரங்க இருந்த நிலைமையில் ஒருவேளை சசிகலா அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அடையாளம் காட்டியிருந்தாங்கன்னு வைங்க, நிச்சயமாக அவரை இந்த அதிமுக ஏற்றுக்கொண்டு தான் இருந்திருக்கும். அவளை ஏன் ஒருவேளை ஜெயலலிதாவிடம் சம்மதம் பெற்றுக்கொண்டு, இல்லை ஜெயலலிதாவிடம் வருவதற்கு முன்பாகவே சசிகலாவுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்து, அந்த குழந்தை இன்றைக்கி வளர்ந்து பெரிய ஆளாக இருந்திருந்தா, அந்த குழந்தையை அதிமுகவுடைய அடுத்த வாரிசாக சசிகலா அறிவித்திருந்தால் இன்றைக்கி அதிமுக இருக்கிற யாருமே எந்த கேள்வியும் கேட்டிருக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகைக்காரன், ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கேன். ஊரகத்தில் எது நடந்தாலும் காதுக்கு வரும், சோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சோர்ஸை காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறது இருந்தாலும் ஒரு சித்தாந்தம் எங்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு சோர்ஸே இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நான் சொல்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஜெயலலிதா ஒரு குழந்தை மாதிரி தனிப்பட்ட முறையில் வெளியில் நம்ம பார்க்குற ஜெயலலிதாவே கிடையாது. இன்றைக்கும் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடம்பு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் படுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கணக்கு வழக்கே இல்லாமல் அவங்க சாக்லேட் சாப்பிட்டது தான். சாக்லேட் 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 சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு சாக்லேட் அவங்க வந்து ஒரு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. சாக்லேட் மேலே ஆசைன்னா அவருடைய உதவியாளர் பூங்குன்றன் இருக்கார் இல்லையா, மிக 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 நம்பிக்கை வாய்ந்த ஒரு உதவியாளர் அவர். அவருக்கு ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான பிறந்தநாள் ஏதோ வரும்போது லீவு கேட்டு போயிருக்கார் அம்மா கிட்ட. அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி லீவ் வேணும், நாளைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொன்னேன். ஓ பூங்குன்றன் பர்த்டே வெரி குட், நாளைக்கு நீங்கள் வந்து லீவ் போட்டாலும் வீட்டுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான கிஃப்ட்டு நான் வச்சுருக்கேன், அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரு கிஃப்ட் வந்து வேல்யூபிளான கிஃப்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். நீங்களும் நினச்சிக்கோங்க. இவர் அந்த கனவுகளோடவே போனாரா இல்லை கனவு இல்லாமல் போனாரான்னு தெரியாது. ஆனால் அந்த கிஃப்ட் வந்து நிச்சயமாக மதிப்புக்குரிய பெரிய அளவு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு இவர் யோகிச்சிருக்காரு. ஆசைப்படாட்டி கூட யோகிச்சிருக்காரு. மறுநாள் போனால் எல்லாம் கோவில் பிரசாதெல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஜெயலலிதா. வாங்கி வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா வெறும் ஃபாரின் சாக்லேட்டான். அதாவது ஜெயலலிதாவுக்கு அதுதான் வேல்யூபிளான கிஃப்ட்டு. அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து அது பணமோ காசோ விட சாக்லேட் தான் பெருசாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பூங்குன்றன் இதை தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி சொல்லி ரசித்து சிரிச்சிருக்காரு. இது ஜெயலலிதா வந்து உள்ளத்தில் குழந்தையடி கதை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்னொன்று, ஜெயலலிதாவுடைய அண்ணி விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவருடைய அண்ணன் இறந்துட்டார். அவர் வந்து ஒரு அகால மரணம் அடைந்தார். அவங்களுடைய அண்ணி விஜயலட்சுமி இருக்காங்க. விஜயலட்சுமியுடைய குழந்தை தான் இந்த தீபா எல்லாம். ஸோ அந்த விஜயலட்சுமி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து முற்றிலுமாக சசிகலாவாலையும் ஜெயலலிதாவாலையும் ஒதுக்கப்பட்டாங்க. அது காரணமே அவங்க என்கிட்ட புலம்புவாங்க, சசிகலா தான் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, சசிகலா தான் போயஸ் கார்டனுக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு தீபா பையன் எல்லாம் வீட்டுக்குள்ளே போனாக்கா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்க அத்தை கிட்ட சரியாக பழக கூட விடாமல் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்கலாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க விஜயலட்சுமி. என்கிட்ட நல்லா பேசுவாங்க, டி நகரில் அவங்க வீட்டில் வர வச்சு பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்கள் நானும் இன்னொரு முக்கியமான ஒரு சோர்ஸ் ஒரு மனுஷர் இருக்கார், அவர் ரொம்ப பட்டுக்கோட்டைக்காரு, அவரை சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகிறோங்கிறது இன்டெலிஜென்ஸில் ரிப்போர்ட் போட்ட உடனே இது பெரிய பிரச்சனை ஆகுது, இவர் அடிக்கடி வராரு, இவர் வந்து இப்படியே தடுக்கணுன்றலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அகத்தியர் கோயில் ஒன்று பக்கத்தில் இருக்குது. இந்த அகத்தியர் கோயிலில் வந்து தேவாதின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தேவாதின்ற பூஜாரி வந்து சசிகலாவுக்கு ஆளினால் அவர் சொல்கிறத தான் சசிகலா பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத தவிர எதுவும் மாற்றி கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தேவாதி இருக்கார் இல்லையா,
அவர் மூலமாகவும் தகவல்கள் போகும். அது விஜயலட்சுமி வீட்டுக்கு யார் வராங்க, யார் போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேவாதிக்கு போகும். தேவாதி உடனே இதை வந்து சசிகலாவுக்கு சொல்லுவார். இப்படிலாம் ஆன உடனே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வராதுன்னு சொல்லி அப்புறம் நான் தொப்பி இல்லாத மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு பால்கார மாதிரி, நிஜமாகவே ஒரு பால்கார மாதிரிலாம் ஒரு வீட்டில் போய் நான் பேசியிருக்கேன், முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும் அப்படி விஜயலட்சுமி சொல்லும்போது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, விஜயலட்சுமி கிட்ட நிறைய நான் பேசுவேன். அப்போ ஜெயலலிதா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. என்னென்னா, போயஸ் கார்டனில் வந்து விஜயலட்சுமி போய் எங்கள் தங்கி இருக்கும்போது வயிற்றில் 2வது குழந்தை இருக்கான். புள்ளதாச்சியாக இருக்கும்போது என்னவோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நம்ம வீட்டில் நடக்கிற அதே மாதிரி பிரச்சனைகள் நாத்தனாருக்கும் ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கு. இவங்க சிடுசிடும்பாங்களாம், அவங்க சிடுசிடும்பாங்களாம். அப்போ ஜெயலலிதா வந்து ராஜ்யசபா எம்பியாவோ என்னவோ தான் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, நீ அடுப்படிக்கு போகாத, நீ வந்து கிச்சனில் போய் என்ன சமைக்கணும்னு சொல்லாத, நான் சொல்கிறது தான் சமைக்கிறேன் என் வீட்டுக்கு வந்தா, நீ சொல்கிறதெல்லாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து விறுவிறுன்னு சண்டை போடுவாங்களாம். பசிக்குது சாப்பாடு போடு, சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாக்கா, அதெல்லாம் கிடையாது, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து நான் சொன்ன பிறகு தான் மெனு, அப்புறம் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி 8:30 மணிக்கு ஜெயலலிதா வந்து மெதுவாக தான் எந்திரிப்பாங்க. எப்போவுமே அவங்க எந்திரிச்சு அவங்களே கார் ஓட்டிக்கிட்டு டி நகர் போயிட்டு காயெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்து 11:30 மணிக்கு தான் சமைப்பாங்க. இதே மாதிரி தான் பண்ணும் அம்மு எப்போ பார்த்தாலுமே. இது தேவையில்லாத பிரச்சனை. நான் லேட்டாக சாப்பிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமே வந்துடும். ஆனால் சில நேரத்தில் வந்து திடீர்னு பாசம் வந்துடும். அண்ணி இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா நம்ம கேட்காதெல்லாம் மூச்சு திணற அளவுக்கு ஜெயலலிதா வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வருத்தங்கள் என்னென்னா, சசிகலானுடைய கைப்பிடிக்குள்ளே மொத்தமாக போயிட்டாங்க, அவங்க குடும்பம் மொத்தமாக ஆக்கிரமிச்சிருச்சுன்றது இருக்குல்ல, அதில் வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். விஜயலட்சுமி வீட்டுக்கு போகும்போது ஏகப்பட்ட தகவல்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க, அரசியல் இல்லாமல் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நியூஸ் சென்டராகவே மாறிட்டாங்க ஒரு கட்டத்தில். இவங்க மூலமாக போயஸ் கார்டனில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம், இவங்க மூலமாக போயஸ் கார்டனுக்கு வந்து செய்தியை அனுப்புறதுக்குன்னு ஒரு பக்கம், இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் தலைவர் வந்து விஜயலட்சுமி கான்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்கிறது வேறு விஷயம்னு வச்சுங்க. என்னவோ எங்ககிட்டலாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, வெளியில் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் போட்டிருக்காங்க, யாரோ வராங்க யாரோ போகிறாங்க, பயமாக இருக்குது, 2 குழந்தைங்க வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், இது என்ன பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் போகும்போதெல்லாம் இப்போ தீபா வந்து 10ஆம் கிளாஸ் என்னவோ தான் படிச்சுட்டு இருக்கணும்னு வச்சு, சின்ன பொண்ணு தான். அவங்க பிரதர் வந்து அதை விட தம்பி தீபக்கும் சின்ன பையன் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பயம்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து வந்துடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற பயத்திலேயே இருப்பாங்க. ஆனால் மனசு திறந்து பல தகவல்கள் சொல்லுவாங்க. ஸோ ஜெயலலிதா தொடர்பான சில பர்சனல் விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைக்கிறது கிடையாது. வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரும், வெவ்வேறு நிருபர்கள் மூலமாக வரும், வெவ்வேறு அரசியல்வாதிகள் மூலமாக வரும். ஏன் அவங்களுடைய வக்கீல் மூலமாக கூட எனக்கு ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு, ஆடிட்டர் மூலமாக ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் எப்போ வரும்னா, இவ தானாக வந்து சொல்ல மாட்டாங்க. நல்லா நெருக்கமாக எல்லாம் ஒழுங்காக உள்ளே இருப்பாங்க. திடீர்னு ஜெயலலிதாவாலேயோ சசிகலாவாலேயோ ஒரு பாதிப்பு வரும்போது குமுறி போய் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஜூனியர் உடன் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வடிகால். ஜூனியர் உடனில் வந்து சொன்னால் ஏதோ ஒரு வகையில் செய்தியாக அது வெளியில் வரட்டும், இல்லை வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போவாங்க இவங்க, வரட்டும்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ண செய்திகள் தான் இதெல்லாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்திகள் எல்லா தரப்பு அரசியல் வட்டாரத்துலையும் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க தான் போகிறோம் நம்ம. அந்த வகையில் ஜெயலலிதானுடைய அடுத்த வாரிசு விஷயத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் விஷயத்துக்கு போவோம். இந்த இடத்துல என்னுடைய இன்னொரு சின்ன முன் விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். பத்திரிகை உலகத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பரபரப்பான செய்திகள் மட்டும் நடக்காது, படு காமெடியான செய்திகளும் நடக்கும். அதனால் ஒரு பல்சுவையாகவே இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போவோம். வெறும் கான்ட்ரவர்ஷியலாகவும் ஒருத்தர் தாக்குற மாதிரியான செய்திகளாகவே நான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஆனால் திறந்த மனதோடு இந்த சேனலை அணுகுனீங்கன்னா இன்னும் பயங்கர குஷி ஆகிடுவீங்க. நிறைய சொல்ல போகிறேன், நிறைய பெரிய மனிதர்கள், தெரியாத சம்பவங்கள் வரும். எடிட்டர் அசோகன் என்கின்ற இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வைங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வரும். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடிட்டர் அசோகன். குட் பை.